இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆரோக்கிய அன்னையிடம் தேடி வந்திருக்கிற நீங்கள் அவளுடைய ஆசிரை இப்பலியின் வழியாக பெற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விண்ணிலிருந்து இந்த மண்ணிற்கு, வேலை நகருக்கு தேடி வந்து இந்த பூமியில் நடந்து வந்த தாயி உங்கள் அனைவருடைய குரலையும் கேட்டு உங்களுடைய ஜெபங்களுக்கு அன்னை விரைந்து பதில் கொடுப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித மகதல மரியா திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் மிகவும் அன்புக்குரிய சீடர்களில் ஒருவராக இருந்தவர் மகதல மரியா. ஒருவரின் கடந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இறைவனின் அன்பு ஒருவரை மாற்றி அவரை தமது அருளின் கருவியாக மாற்ற முடியும் என்பதை இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித மகதல மரியா வழியாக இறைவன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நற்செய்தியிலே இயேசு மகதல மரியாளை பல துன்பங்களிலிருந்தும் தீய ஆவியின் பிடிகளிலிருந்தும் விடுவித்தார் என்று லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த நாளிலிருந்து அவர் இயேசுவை உண்மையோடு பின்பற்றினார். இயேசுவின் பாடுகளின் நேரத்தில் அவரோடு வாழ்ந்த நண்பர்கள், அவரோடு உண்ட நண்பர்கள், அவரோடு உறங்கிய நண்பர்கள், அவரோடு பழகியவர்கள் இயேசுவின் பாடுகளின் நேரத்தில் எல்லோரும் ஓடிய பொழுதும் கூட மகதல மரியா சிலுவையின் அடியில் நம் தாய் ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தார். இயேசு இறந்த பொழுதும் அங்கேயே இருந்தார். இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பொழுதும் அதை பார்த்தார். மேலும் உயிர்த்தெழுந்த காலையிலே இருள் நீங்குவதற்கு முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார் என்று நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அவ்வாறு அவரது உறுதியான அன்புக்கும் விசுவாசத்திற்கும் பரிசாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலில் கண்டவர் மகதல மரியா. இயேசு அவரிடம், என் சகோதரரிடம் சென்று சொல்லு என்று யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலே இன்றைய நற்செய்தியிலே சொல்லுவதை பார்க்கிறோம். எனவேதான் மகதல மரியா திருத்தூதர்களுக்கான திருத்தூதர், அப்போஸ்தலர்களுக்கான அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலே இயேசுவினுடைய படத்திற்கு முன்பதாக ஒரு கண்ணாடி குடுவையிலே அழகான ஒரு பூச்செடியை வைத்து தினந்தோறும் ஆண்டவர் இயேசுவை நேசித்து அதை வணங்கி வந்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டில் இருந்த சிறுவன், அம்மா தினந்தோறும் ஏதோ ஒன்று அந்த பூச்சாடியிலே செய்கிறாளே, என்ன அது என்று தன்னுடைய தாய் இல்லாத நேரத்தில் அதை எடுத்து பார்க்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது அந்த கண்ணாடி குடுவையானது கீழே தவறி விழுந்து உடைந்து விடுகிறது. அதை பார்த்த அந்த சிறுவன் பயந்து போய் வீட்டிற்கு பின்புறம் இருக்கின்ற தோட்டத்திலே ஒளிந்து கொள்கிறான். தாய் வீட்டிற்கு வந்தவுடன் கண்ணாடி குடுவை உடைந்து கிடக்கிறது, மகனை காணவில்லை. அவள் தேடுகிறாள். தேடி பார்க்கின்ற பொழுது அவன் தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது, ஏன் இங்கே ஒளிந்திருக்கிறாய் என்று தாய் கேட்கிறார். அதற்கு சிறுவன், அம்மா, நீங்கள் அதிகமாக நேசித்த அந்த பூச்சாடியை உடைத்து விட்டேன். அதனால் நீங்கள் என்னை வெறுத்து விடுவீர்களோ, என்னை மன்னிக்காமல் விட்டு விடுவீர்களோ, என்னை அன்பு செய்யாமல் விடுவீர்களோ என்று நான் பயந்து விட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது தாய் தன்னுடைய குழந்தையை அரவணைத்து கொண்டு, மகனே, பூச்சாடி உடைந்தது எனக்கு வருத்தம்தான், ஆனால் அந்த பூச்சாடியை விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னாள். அந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு வெளியே வந்தான். தனது தவறை விட
தாயின் அன்பு பெரிது என்று அவன் எண்ணினான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய விழாவும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரங்களில் பாவங்கள், நோய்கள், தோல்விகள், குற்ற உணர்வுகள் காரணமாக நாம் கடவுளிடமிருந்து விலகி நிற்கின்றோம், கடவுளிடமிருந்து ஓடுகிறோம். காரணம், நம்முடைய பாவங்கள், குற்ற உணர்வுகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய நோய்கள் கடவுளிடம் நெருங்க விடாமல் நம்மை செய்கின்றன. ஆனால் புனித மகதல மரியாள் நமக்கு சொல்லுவது, இயேசுவிடமிருந்து ஓடாதீர்கள், மாறாக இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்றுதான் மகதல மரியா சொல்லுகிறாள். இயேசுவிடமிருந்து ஓடாதீர்கள், மாறாக இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மகதல மரியாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காலையிலே எழுந்து முதலாக ஓடிய மகதல மரியாவுக்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். கடவுளை, கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார். கடவுள் அவர்களை அன்பு காட்டுகிறார். கடவுளை உண்மையான தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்பதற்கு மகதல மரியா ஒரு முழுமையான எடுத்துக்காட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகதல மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 3. பிரியமான சகோதர சகோதரிகளே, 1, இயேசு எந்த வாழ்க்கையையும் மாற்ற முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நான் நிறைய பாவங்கள் செய்துவிட்டேன், கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம். ஆனால் மகதல மரியாவின் வாழ்க்கை வேறு ஒன்றை சொல்லித் தருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அகுஸ்தினார் சொல்லுவார், பாவமில்லாத ஒரே மகனை கடவுள் இந்த உலகிற்கு பாவம் இல்லாத இந்த தாய் மரியாளுடைய கருவறையிலே வழியாக உலகிற்கு அனுப்பினார். பாவமில்லாத கிறிஸ்துவை, பாவமில்லாத ஒரே மகனை, பாவமில்லாத அந்த தாயினுடைய கருவறையிலே இந்த உலகிற்கு கடவுள் தன் ஒரே மகனை அனுப்பினார். ஆனால் துன்பமில்லாத ஒருவரையும் கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை என்று சொல்லுவார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய கடந்த காலத்தை பார்ப்பதில்லை. அவருடைய அருள் நம்மை எப்படிப்பட்டதாக மாற்ற முடியும் என்பதைத்தான் கடவுள் பார்க்கிறார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை கடவுள் பார்ப்பதில்லை. மகதல மரியாவினுடைய வாழ்க்கையையும் கடவுள் பார்க்கவில்லை. மாறாக இன்றைக்கு அவள் வழியாக தன்னுடைய அருளை பொழிந்து அவரை எப்படி மாற்ற முடியும் என்று தான் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையையும் அப்படித்தான் கடவுள் பார்க்கிறார். பிரியமான பிள்ளைகளே, 2வது, துன்ப நேரங்களில் இயேசுவோடு இணைந்திருங்கள் என்று மகதல மரியா நமக்கு சொல்லுகிறார். இயேசுவினுடைய பாடுகளின் பொழுது அவரோடு வாழ்ந்தவர்கள், உண்டவர்கள், உறங்கியவர்கள், அப்போஸ்தலர்கள் கூட பெரும்பாலானோர் இயேசுவிடமிருந்து ஓடி போனார்கள். ஆனால் அங்கே துன்ப நேரத்திலே, பிரியமான சகோதர சகோதரிகளே, மகதல மரியா நம் தாய் மரியாளோடு சேர்ந்து சிலுவை அடியில் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை நன்றாக இருக்கின்ற பொழுது கடவுளை தேடி வருவது மிக மிக எளிது. ஆனால் நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், பொருளாதார நெருக்கடிகள், ஏமாற்றம் போன்ற நேரங்களில் கடவுள் நம்மை ஏமாற்றிவிட்டார் என்று நாம் ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். உண்மையான சீடன் என்பவன் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான் என்பதை மகதல மரியா இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய தாய் மரியாளும் அதைத்தான் சொல்லித் தருகிறார். ஆண்டவருடைய பாடுகளில் சிலுவை அடியில் உடனிருந்தவள் நம் தாய் மரியாள், அவளோடு இணைந்து உடனிருந்தவள் மகதல மரியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதலின் சாட்சியாக மாறுங்கள் என்று மகதல மரியா நமக்கு அறிவுறுத்துகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த புனித மகதல மரியா தன்னுடைய அனுபவத்தை தன்னோடு அவள் வைத்திருக்கவில்லை. அவள் ஓடி சென்று அந்த நற்செய்தியை தன்னுடைய சீடர்களோடு, அப்போஸ்தலர்களோடு, மற்றவர்களோடு அவர் அறிவித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா இயேசுவை உலகிற்கு அளித்தாள். அன்னை மரியா இயேசுவை உலகிற்கு அளித்தாள். புனித மகதல மரியா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிவித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம்.
கல்வாரியில் 2 பேருடைய கண்ணீரும் உயிர்த்தெழுதலின் பொழுது மகிழ்ச்சியாக மாறியதை நாம் பார்க்கின்றோம். கல்வாரியிலே 2 பேரும் விட்ட கண்ணீர் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் மகிழ்ச்சியாக மாறியதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனுபவிக்கின்ற இந்த திருப்பலி ஜபங்கள் அருள் அடையாளங்கள் மூலம் பெறுகின்ற இறை அருளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நற்செய்தியாக நாம் மற்றவர்களோடு அறிவிக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் இரவு நேரத்தில் ஒரு சிறிய மெழுகுதிரியை ஏந்தி கொண்டு இருண்ட கிராமத்தின் வழியாக போனாராம். அப்பொழுது அவரை பார்த்து மற்றவர் சொன்னார், இந்த சிறிய மெழுகுவர்த்தியை கொண்டு உலகத்தின் இருளை நீக்க முடியுமா என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த முதியவர் சொன்னார், முழு இருளையும் நீக்க முடியாமல் போகலாம், ஆனால் நான் எங்கு சென்றாலும் என்னை சுற்றியுள்ள இருள் நீங்கிவிடும் என்று சொன்னாராம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, புனித மகதல மரியாளும் அப்படிப்பட்ட ஒளியாகத்தான் இந்த உலகத்திலே திகழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவை சந்தித்ததால் அவருடைய ஒளியை உலகிற்கு எடுத்து சென்றவர் புனித மகதல மரியா. நாமும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதையும் மாற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய குடும்பம், நம்முடைய பங்கு, நம்முடைய ஊர், நாம் வாழ்கின்ற பணியிடம் ஆகியவற்றில் கிறிஸ்துவின் ஒளியை உங்களால் பகிர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, மகதல மரியா நமக்கு கற்பிப்பது, இறைவனின் இரக்கத்தில் ஒருபொழுதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். கடவுள் நம்மீது இரக்கத்தை பொழிந்து நமக்கு தன்னுடைய அருளை பொழிந்து நம்மை மாற்றுகிறார். 2வது, துன்ப நேரத்தில் ஆண்டவரோடு இணைந்திருங்கள், ஆண்டவரை விட்டு விலகவே விலகாதீர்கள். 3வது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு மரியா என்று அவரை அழைத்தார். அந்த ஒரே வார்த்தை அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெயரை அன்று மகதல மரியாவை அழைத்தது போல உங்களையும் ஆண்டவர் இன்று பெயரிட்டு அழைக்கிறார். அப்பொழுது நாமும் ஆண்டவரிடம் பார்த்து மகதல மரியா சொன்னது போல, ரபூனி, என் ஆண்டவரே, என் குருவே என்று நாமும் பக்தியோடு சொல்லுவோம். புனித மகதல மரியாவின் மன்றாட்டால் நாம் அனைவரும் உண்மையான சீடர்களாகவும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மகிழ்ச்சியான சாட்சிகளாகவும் வாழ நம் தாய் மரியாள் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.